காஷ்மீரில் இமயமலையில் உள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு பகவதி நகர் முகாமிலிருந்து சிஆர்பிஎஃப் பாதுகாப்புடன் 3700 பக்தர்கள் கொண்ட குழு இன்று புறப்பட்டது. டோடா மாவட்டத்தில் 4 ராணுவ வீரர்கள் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து முகாம்களை சுற்றியும் யாத்திரை செல்லும் பாதையிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அமர்நாத் யாத்திரைக்கான பால்டால் முகாம் ஏற்பாடுகளை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இதுகுறித்த வீடியோ காட்சிகளை பகிர்ந்துள்ளார். கர்நாடகாவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் 2 நாட்கள் சத்துணவுடன் சேர்த்து முட்டை வழங்கப்பட்டு வந்தது. இதை 6 நாட்களாக மாற்ற அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் என்ற தனியார் அறக்கட்டளையுடன் கர்நாடகா அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய முடிவு செய்துள்ளது. இதற்காக அசீம் பிரேம்ஜி அறக்கட்டளை 1500 கோடி ரூபாய் நிதியை 3 ஆண்டுகளுக்கு ஒதுக்க ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜூலை 20 கையெழுத்தாக உள்ளது. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 125 தொகுதிகளில் போட்டியிட உத்தவ் தாக்கரே சிவசேனா அணி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளுக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர்களுடன் உத்தவ் தாக்கரே ஆலோசனை நடத்தினார். மக்களவைத் தேர்தல் முடிவுகளை கருத்தில் கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் 115 முதல் 125 தொகுதிகள் வரை போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை முத்துசாமி பூங்காவில் சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனுக்கு மணி மண்டபமும் அரை திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இன்று அவரது 138வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வீர வாஞ்சிநாதன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரது குடும்பத்தினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் தொடர்ச்சியாக கொல்லம் சாலையில் உள்ள வாஞ்சிநாதன் சிலைக்கு திமுக மற்றும் அதிமுக சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனை கணக்கில் வராத 90,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இங்கு பல்வேறு சேவைகளுக்கு அதிக அளவில் லஞ்சம் வாங்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்திய போது மோட்டார் வாகன ஆய்வாளர் சித்ரா அறையில் இருந்த கணக்கில் வராத 90,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டிவனம் பாதாள சாக்கடை திட்டத்தில் பழுதான சாலைகளை சீரமைக்க கோரி அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் தலைமையில் திண்டிவனம் நகராட்சியில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அப்போது நகராட்சி நிர்வாகம் சார்பில் 1 மாதத்திற்கு சாலை சீரமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லை மாவட்டம் ஆணைக்குளத்தில் ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அப்புறப்படுத்தி சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்த்தேக்க தொட்டியின் 4 தூண்களும் மிகவும் சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. இருப்பினும் ஊராட்சி சார்பில் தண்ணீர் நிரப்பி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. நீர்த்தேக்க தொட்டி அருகே குடியிருப்புகள் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பழுதடைந்த நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சி மருதூர் மேட்டு மருதூர் நெடுஞ்சாலையில் உள்ள ரயில்வே கேட்டில் குகை வழிப்பாதை அமைக்கும் பணி கடந்த 2019 தொடங்கியது. இந்நிலையில் பல்வேறு காரணங்களால் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்த தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி மீண்டும் பணிகள் தொடங்கியது. நேற்று மதியம் 12 மணி முதல் இரவு 6:30 மணி வரை ரயில்வே போக்குவரத்து நிறுத்தம் செய்து கிரேன் இயந்திரங்கள் உதவியுடன் குகை வழி பாதைக்கான சிமெண்ட் கட்டைகள் அமைக்கப்பட்டது. இந்த குகை வழி பாதை 3 மாதத்திற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை தாம்பரத்தில் உள்ள ரயில்வே யார்டு பணி நடைபெறுவதன் காரணமாக சென்னை எழும்பூர் சேலம் எக்ஸ்பிரஸ் வரும் 23ஆம் தேதியில் இருந்து அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை எழும்பூரில் இருந்து 11:55 மணிக்கு புறப்படும். சேலம் சென்னை எழும்பூர் ரயிலானது ஆகஸ்ட் மாதம் 17 அன்று வழித்தடம் மாற்றப்பட்டுள்ளது. இதே ரயில் 18/8/2024 அன்று தாம்பரம் ரயில் நிறுத்தத்தை தவிர்க்கும். அதேபோல சென்னை எழும்பூர் மங்களூரு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வரும் 23ஆம் தேதி துவங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை திருச்சியில் புறப்பட்டு மங்களூரு வரை மட்டுமே செல்லும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மங்களூரு சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம், அரக்கோணம் மற்றும் சென்னை கடற்கரை வழியாக செங்கல்பட்டு சென்னை எழும்பூர் இடையே மாற்றும் பாதையில் இயக்கப்படும். மதுரையில் 22 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் கணவன் மனைவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் செக்கானூரணி பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த இருவரை போலீசார் சோதனை செய்தனர். உசிலம்பட்டி அருகே அன்னம்
பாரிப்பட்டியைச் சேர்ந்த முருகன், அவரது மனைவி பசுபதிக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மதுரை முதலாவது போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலை ரயில் பாதை அருகே காட்டு யானை கூட்டம் ஒன்று முகாமிட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டியடித்தனர். மேலும் காட்டு யானைகள் திரும்ப வராமல் இருப்பதை உறுதி செய்ய தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை மதுவிலக்கு சோதனை சாவடி பகுதியில் சாலையின் நடுவே உலாவியபடி சுற்றித் திரிந்தது. இதனால் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை இயக்க முடியாமல் அச்சமடைந்தனர். சிறிது நேரம் சாலையில் நடமாடிய காட்டு யானை பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றது. அதன் பிறகு வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. சாலை ஓர வனப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் அருகே பதநீர் குடிக்க சென்ற 10ஆம் வகுப்பு மாணவன் அரசு பேருந்து மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். குலசேகரப்பட்டினம் காவடித்துறை தெருவை சேர்ந்த நாராயணன் தனது அண்ணன் மகனான சுந்தருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதியில் சூறைக்காற்றுடன் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 5 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை குடில்கள் கடும் சேதமடைந்துள்ளன. மலை காய்கறி தோட்டங்களுக்குள்ளும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பேட்டியளித்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக கட்சி மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சகம் சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதப்படும் என தெரிவித்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் காஞ்சி சங்கரமடம் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தரிசனம் செய்தார். காசி யாத்திரை மூலம் கங்கை நீர் கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்த அவர் பர்வதவர்த்தினி அம்மாள் சன்னதியில் வழிபட்டு தங்கச் செயின் ஒன்றை அம்பாளுக்கு வழங்கினார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் விஜயேந்திர சுவாமிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு 6000 ரூபாயும், டிப்ளமோ படித்தவர்களுக்கு 8000 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 10,000 ரூபாயும் மாதாந்திர உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பந்தர்பூரில் ஆஷாதி ஏகாதசி தினத்தை முன்னிட்டு மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இதனை அறிவித்தார். மாணவர்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பிற தொழில்களில் நடைமுறை அனுபவத்தை பெற இது உதவும் என்றும் எதிர்காலத்தில் அவர்கள் வேலை வாய்ப்புகளை பெறுவது எளிதாகிறது என்று கூறியுள்ளார். இஸ்லாமியர்களின் 2வது புனித நாளான மொஹரம் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. ரமலானை போலவே மொஹரம் பண்டிகையும் சந்திரன் பார்க்கும் தேதியை பொறுத்து கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் வெங்கடப்பா தெரு, குண்டு போடும் தெரு பகுதியில் மொஹரம் தினத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் புலி வேடம் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் 8 வயது குழந்தை புலி வேடம் அணிந்து ஆடிய காட்சி பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியின் 28வது வார்டு அதிமுக கவுன்சிலர் உதயகுமார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுகந்தி என்பவரை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரியில் ஆற்காடு நகராட்சி கமிஷனர் அறையில் அத்துமீறி நுழைந்து பெட்ரோல் கேனை வைத்துக் கொண்டு படுத்து ரகளையில் ஈடுபட்டதாக ஒரு புகார் நிலுவையில் உள்ளது. இந்த புகார்களின் அடிப்படையில் உதயகுமாரை போலீசார் திடீரென கைது செய்து அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரையில் இன்று ஆடி முதல் நாளை முன்னிட்டு புதுமண தம்பதிகளுக்கு விருந்து வழங்கப்படும் என்பதால் இறைச்சி கடைகளில் மக்கள் குவிந்தனர். மதுரை மாநகர் பகுதியில் மட்டன் கிலோ 760 ரூபாய்க்கும் சிக்கன் கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனையாகும் நிலையில் இறைச்சி பிரியர்கள் ஆர்வமுடன் வாங்கினர். இதேபோன்று மீன் சந்தைகளிலும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 22 வார்டுகள் மேற்கு பகுதியில் உள்ள டவுன் பஞ்சாயத்து மற்றும் கிராம ஊராட்சிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கின்றது சிறுவாணி அணை.
ஆனால் கடந்த கோடையால் வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக 38.67 அடி வரை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேலும் இன்னும் ஓரிரு நாளில் அணையின் முழு கொள்ளளவான 45 அடி விரைவில் எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்தியூர் அருகே புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள குருநாத சுவாமி கோவிலில் ஆடி மாத பெருந்தேர் திருவிழா பூச்சாட்டுதலுடன் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள், நாட்டு மாடுகள், பர்கூரின மாடுகள் முதல் உயர் ரக குதிரைகளான மார்வார், கத்தியவார் வரை உள்ள உயர்ரக கால்நடைகள் இந்த விழாவில் விற்பனைக்கும் காட்சிக்கும் கொண்டு வருவது வழக்கம். அதன்படி தங்களுக்கு வேண்டிய கால்நடைகளை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள். ஓசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டை தேர்பேட்டை பகுதியில் தனியார் லே அவுட் உள்ளது. இந்த லே அவுட்டில் உள்ள டிரான்ஸ்பார்மரை நள்ளிரவில் உடைத்து மர்ம நபர்கள் அதிலிருந்த காப்பர் ஒயர்கள் மற்றும் ஆயில் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி பொதுமக்கள் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த நிலையில் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருடு போன காப்பர் ஒயர்கள், ஆயில் ஆகியவற்றின் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.